நான் இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்திருந்தேன். அப்ப எல்லாரும், "நீலாம் எதுக்குடா மனுஷனா பொறந்த? ஏன் உசுரோட இருக்கிற? மனுஷனா பொறந்தா ஏதாவது ஒரு திறமை இருக்கும்." அப்துல் கலாம் கூட பேப்பர் போட்டு தான் ஜனாதிபதி ஆனாரு. நம்ம பிரதமர் கூட டீ வித்து தான்டா பிரதமர் ஆயிருக்காரு. உனக்குள்ள ஒரு திறமை இருக்குது. நீ இப்படி படுத்து கிடக்காத. அது மனுஷனுக்கு அழகில்லைன்னு சொல்லி என்ன வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. நான் இந்த உலகத்துல பெரிய சினிமா டைரக்டர் ஆவேன்னு சொன்னேன். எல்லாம் சிரிச்சாங்க. அவமானப்படுத்துற மாரி சிரிச்சாங்க. "டேய், சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நாய்க்கு சாதிக்கணும்னு ஆசையா? அடுத்த வேள சாப்பாட்டுக்கு எப்படி பொழப்பன்னு பார்றா" அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துனாங்க, அசிங்கப்படுத்துனாங்க. உண்மை என்னன்னா, அழகா இருக்கிறவன் திறமைசாலின்னா ஏத்துக்குவாங்க. பணக்காரன் திறமைசாலின்னா உடனே ஏத்துக்குவாங்க. ஆனா என்னைய மாரி கருப்பா இருக்கிறவன் திறமைசாலின்னா யாரு ஏத்துக்குவா? நான் இருந்தாலும் ரொம்ப நேரம் யோசனை பண்ணிட்டே இருந்தேன். வெறும் சாப்பிடறதுக்காக மட்டுமே இந்த ஊருக்கு பொறந்திருக்கிறோம். இந்த உலகத்துல பொறந்திருக்கிறோம். இல்ல, நம்மளுடைய வரலாறு பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப யோசனை பண்ணுனேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் முயற்சி செஞ்சேன். மொடவ கொம்புத்தேனுக்கு ஆசைப்படக்கூடாதுடான்னு சொல்லி மறுபடியும் அவமானப்படுத்துனாங்க, அசிங்கப்படுத்துனாங்க. ஒருவேளை நம்ம பண்ற தப்போ உலகத்துல இருக்க சொல்றேன்னா சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாதகம் போய் பார்த்தேன். ஜாதகம் பார்க்குறோம் சொன்னா, "உன் முகரக்கட்டைய நீயே கண்ணாடியில 10 நிமிஷம் பார்க்க முடியாது. இது மத்தவங்க எப்படி தம்பி பார்ப்பாங்க? இந்த கனவு வந்து உன்னை அழிச்சிரும். இப்படி கனவு காணாத. ஆ இந்த ஜாதகத்துல அப்படி ஒரு கட்டம் இல்ல, அமைப்பும் இல்லைன்னு" சொல்லிட்டாங்க. ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டேன். என்னால அதையும் ஏத்துக்க முடியல. எனக்குள்ள ஒரு திறமை இருக்குது. இது இந்த உலகத்துக்கு நான் பதிவு செய்வேன், வெளிக்காட்டுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் நான் முயற்சி பண்ணுனேன். அப்போ என்னிடத்துல ஒண்ணுமே இல்ல. ஒரே ஓட்ட செல்லு. ஓட்ட செல்ல வச்சுட்டு Facebook, Instagramல எல்லாத்துக்கிட்டயும் நான் பகிர்ந்தேன். அப்ப நெறைய ஃப்ரெண்ட்ஸு சினிமாவுல சாதிக்கிறதுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் என் கூட வந்தாங்க. வந்தவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி, நான் நெறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து ஒரு சேனல்ல நெறைய அப்லோடு குடுத்தேன். ஆனா எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. படம் ஃபெயிலியர் ஆனது எல்லாரும் என்ன விட்டு போயிட்டாங்க. இந்த உலகத்துல இப்ப யாருமே இல்ல. என்ன தவிர யாருமே இல்ல. எனக்கு நான் மட்டும் தான் துணையா இருந்தேன். படம் எடுக்கிறதா இருந்தாலும் நானே தான் எடுக்கணும். லைக் பண்றதா இருந்தாலும் நானே தான் எடுக்கணும். சப்ஸ்கிரைபர் பண்ணாலும் நான் ஒருத்தனுக்கு எனக்கு மட்டும் தான் நானே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய சூழல் இருந்தது. இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம மறுபடியும் முயற்சி பண்ணி 1000 சேனல், 1000 கற்பனைகள் படைச்சு மறுபடியும் நான் படங்களை ரிலீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நிறையா பேர் வந்தாங்க. யாரும் வேணான்ட்ட. இப்போ நான் ஒரே ஆள், ஒத்த ஆள், மொத்த கதையும். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியையும் நானா செதுக்குனதுடா. இந்த உலகமே என்ன எதிர்த்தாலும், எல்லா சூழ்நிலையும் நான் தோத்துட்டேன்னு ஏன் முன்னாடி நின்று அலர்னாலும் அத நானா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலையும் எங்கேயும் எப்பவும் என்னை ஜெயிக்க முடியாது. நெவர். Thank you.